இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம். எனக்கு என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். என்ன இருந்தாலும் மாப்பிள்ளை வீடுல அவங்க என்ன சொன்னாலும் நாம செஞ்சுட்டு போறதா நல்லது செல்லம்மா. என்ன பண்றது? ஏண்டி, நான் வந்ததும் உன்ன ஒரு கேள்வி கேட்டேன்ல, அங்க யார பாத்துக்கிட்டு நிக்கிறேன்னு, அதுக்கு நீ பதில் சொன்னியா? யார வெறிச்சு வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்க? ஏய், என்னடி முழுங்குற மாதிரி பாக்குற? நீ மாப்பிள்ளை தான் பாத்துட்டு இருந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும். மாப்பிள்ளை எதுக்கு வெறிச்சு வெறிச்சு பாத்துட்டு இருக்க? என்ன ஏதாவது பிளான் பண்றியா? ரித்திகாக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சே, எப்படியாவது தட்டி பறிக்கலாம்னு ஐடியா பண்றியா? ஐயோ, அப்படிலாம் இல்ல அத்தை. இங்க பாரு, முதல்ல மாப்பிள்ளையோட அக்காவை கைக்குள்ள போட்டுக்கிட்ட, இப்ப மாப்பிள்ளைய எப்படியாவது மயக்கி உன் வழிக்கு வர வச்சிடலான்னு பாக்குறியா? இல்ல சித்தி, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்ல. நம்பிட்டோம். ஜமுனா, இவெல்லாம் சாதாரண ஆளே இல்ல, அந்த கொலகாரியோட மகளாச்சே. இவ அப்படி யோசிக்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. இவ ஒருத்தி பாரு, நல்ல நாள் அதுவுமா இப்படி கண்ணை கசக்கிட்டு இருக்கா. வேற எதுக்கு? எல்லாரும் எதுக்கு கண்ணை கசக்குறான்னு கேட்கணும், இவ எல்லாத்தையும் சொல்லணும், இந்த நிச்சயதார்த்தம் நிக்கணும். அதுக்கு தானே நீ அழற? இல்ல சித்தி, நான் இங்க நிக்கவே இல்ல, நான் போயிடுறேன். எல்லாம் நீலி கண்ணீர். ஜமுனா, இவெல்லாம் சாதாரண ஆளே இல்ல, அந்த கொலகாரியோட மகளாச்சு. இவளை எல்லாம் இப்படி நாக்க புடுங்குற மாதிரி கேட்டாதான் சரியா வருவா. கரெக்டா சொன்னேன். இந்திராணி இவளை சபையில கூப்பிட்டு வச்சு அந்த நகையெல்லாம் கொடுத்தாங்க பாத்தியா, அதுல இவ ஆணவம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அத அப்பப்ப இதே மாதிரி தட்டி வைக்கணும் செல்லமா. இல்லன்னு வச்சுக்கோ, இவ ஆட்டம் இன்னும் அதிகமாகிட்டே போகும். ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். அந்த ஆரத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ண சொன்னானே, நான் பண்ணிட்டேன். பண்ணிட்டியா? சரி, போலாம் வா போ. ஏமா எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? என்னமா தப்பு பண்ண? இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பாமா? ஏன் சித்தி என்ன தப்பாவே நினைக்கிறாங்க?